உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி நேயர்களை இந்த சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறேன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 1, 2 அல்ல 196 விமானங்களை இழந்த இஸ்ரேல் அதிநவீன ஆளில்லா விமானங்களையும் பறிகொடுத்த நெதன்யாகு. புதிய வீடியோ ஆதாரங்களை வெளியிட்ட ஈரான் தொலைக்காட்சி. பதற்றங்களுக்கு நடுவே மாபெரும் வலிமை பெறும் ஈரானின் கடற்படை. மிதக்கும் கடற்படை தளம், ராட்சச போர்க்கப்பல், ஈரானின் கடற்படையின் புதிய வரவுகள். இஸ்ரேலிய படைகளை விரட்டியடித்த சிரியாவின் மழைவாழ் மக்கள். ஏமன் ஹவுதி படைகள் பாராட்டு. அத்துமீறல்களை எதிர்கொள்ள இதுவே சரியான வழி என புகழாரம். கமாண்டர் படுகொலைக்கு தகுந்த நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும். ஹெஸ்புல்லா பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. யூரோவிஷன் இசை நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பங்கேற்க பலத்த எதிர்ப்பு. அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பை பதிவு செய்த ஐஸ்லாந்து. 10க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு கடும் எதிர்ப்பு. இஸ்ரேலுடன் தொடர்புடைய அயர்லாந்து பல்கலைக்கழகத்திற்கு கடும் எதிர்ப்பு. பட்டம் வாங்க மறுத்து நெத்தியடி கொடுத்த பிரபல நடிகை. நடிகையின் துணிச்சல் செய்கைக்கு குவியும் பாராட்டுகள். காசாவில் இனப்படுகொலை நடந்தது உண்மை. உலகிற்கு உரக்கச் சொன்ன இஸ்ரேல் எழுத்தாளர். நெதன்யாகு நிர்வாகம் கடும் மிரட்டல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 12 நாள் போரின் போது இஸ்ரேலின் 196 விமானங்கள் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் புதிய வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் மாதம் இஸ்ரேலுடன் நடைபெற்ற 12 நாள் யுத்தத்தின் போது ஈரான் வெளிப்படுத்திய சாகசங்களை அந்நாடு தற்போது ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறது. போரின் போது இஸ்ரேலின் ட்ரோன்களை வீழ்த்திய வீடியோக்களை அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சி தற்போது வெளியிட்டுள்ளது. ஈரான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த இஸ்ரேலின் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை ஈரானின் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய பல வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. போரின் போது இஸ்ரேலின் 196 விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் அழிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இஸ்ரேலுக்கு கடுமையான தோல்வியை வழங்கியதாக ஈரான் ராணுவம் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளது. தற்போது அதிநவீன போர் விமானங்களை தடுத்து சுட்டு வீழ்த்தும் திறனை ஈரான் பெற்றுள்ளதாக பிரிகேடியர் ஜெனரல் ரேஷா கஜக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவர் கூறியுள்ளதாவது, இஸ்ரேலின் ஒட்டுமொத்த அணு ஆயுத ரகசியங்களை ஈரான் சேகரித்து விட்டதாகவும் இதன் மூலம் இஸ்லாமிய குடியரசின் வலிமையை உலகம் உணர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இனி முட்டாள்தனமான நடவடிக்கையை ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடங்கினால் நசுக்கும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் முன் எப்போதையும் விட கொடூரமான முடிவை ஆக்கிரமிப்பு நிர்வாகம் சந்திக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதிய மிதக்கும் கப்பல் தளம் மற்றும் போர்க்கப்பல் ஒன்றை ஈரான் தனது கடற்படையில் இணைத்துக் கொண்டுள்ளது. ஈரான் ராணுவ தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹத்தாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குர்தாஸ்தான் என்ற மிதக்கும் கடற்படை தளம் ஈரானின் கடற்படையில் இணைக்கப்பட்டது. மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய ராட்சச போர்க்கப்பலான ஷஹன் மீட்கப்பட்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு ஈரானின் கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஷஹன் அழிப்பு கப்பலில் அதிவேக ஏவுகணை படகுகள், பல்நோக்கு ட்ரோன்கள், கடற்கரை மற்றும் கடல் மின்னணு பொறியியல் ஏவுகணைகள் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. சுமார் 3 வருடம் எரிபொருளே இல்லாமல் இந்த கப்பலால் உலகை சுற்றி வர முடியும். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான போர் சூழல் தீவிரமடைந்து வரும் நிலையில் கடற்படையில் தனது வலிமையை பறைசாற்றும் விதமாக ஈரான் இந்த புதிய போர்க்கப்பல் மற்றும் கடற்படை தளத்தை உருவாக்கியுள்ளது. இஸ்ரேல் படைகளை ஓட ஓட விரட்டியடித்த சிரியாவின் மலைவாழ் மக்களின் வீரத்தை பாராட்டுவதாக ஏமன் ஹவுதி படைகள் தெரிவித்துள்ளன. சிரியாவின் டமாஸ்கஸ் பகுதியில் உள்ள கிராமப்புறத்தில் இஸ்ரேலிய படையினர் நடத்திய தாக்குதல்களை ஏமனின் அன்சாருல்லா இயக்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. தலைநகர் டமாஸ்கஸ் அருகில் உள்ள கிராமப்புறத்தில் இஸ்ரேலிய படையினர் நடத்திய தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர். கிராமத்தினர் நடத்திய எதிர் தாக்குதலில் இஸ்ரேலிய படையினர் 13 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்திய கிராமத்தினரின் வீரத்தை அன்சாருல்லா இயக்கம் வரவேற்றுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல் சிரியாவின் இறையாண்மை மீதான வெளிப்படையான அத்துமீறல் என்றும் அன்சாருல்லா கண்டித்துள்ளது. அத்துமீறல்களை எதிர்கொள்வதற்கு எதிர்ப்பு போராட்டமே சரியான வழி என்றும் அத்துமீறுபவர்களை திருப்திப்படுத்த முடிவது எவ்வித பலனையும் தராது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தோல்வியிலிருந்து பாடம் படிக்காதவர்கள் மோசமான தோல்விகளை சந்திப்பார்கள். இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அத்துமீறல்களை முஸ்லிம் மற்றும் அரபு நாடுகள் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கமாண்டரின் படுகொலைக்கு உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஹெஸ்புல்லா இயக்கம் தெரிவித்துள்ளது. ஹெஸ்புல்லா கமாண்டர் ஹைதம் அலியின் படுகொலைக்கு பழிவாங்கும் உரிமை தங்களுக்கு இருக்கிறது என்று அந்த இயக்கம் அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா இயக்கத்தின் மூத்த கமாண்டரான ஹைதம் அலி கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். லெபனானின் தெற்கு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மேலும் 5 பேர் கொல்லப்பட்டனர். ஹைதர் அலி படுகொலையை வெளிப்படையான குற்றம் என்று ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் கசீம் நயீம் தெரிவித்துள்ளார். அலியின் படுகொலை குறித்து ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் வெளியிட்டுள்ள முதல் அறிக்கை இதுவாகும். இந்த குற்றத்திற்கு பழிவாங்கும் உரிமை தங்களுக்கு இருக்கிறது என்றும் உரிய நேரத்தில் அந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அடுத்த வருடம் நடைபெறவுள்ள யூரோவிஷன் இசை நிகழ்ச்சியில் இஸ்ரேலை நீக்க வேண்டும் என்று ஐஸ்லாந்து அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. பாட்டு போட்டிகள் அடுத்த வருடம் ஆஸ்திரிய தலைநகர் வியனாவில் நடைபெற உள்ளன. இதில் இஸ்ரேலுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ஐஸ்லாந்து பொது ஒளிபரப்பு ஸ்தாபனம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இனப்படுகொலையை காரணமாக சுட்டிக்காட்டி இந்த கோரிக்கையை ஐஸ்லாந்து முன்வைத்துள்ளது. அடுத்த வருட
போட்டிகளில் இஸ்ரேல் கலந்து கொண்டால் தங்கள் நாடு பங்கேற்காது என்று ஸ்பெயின் ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த முடிவை ஐரோப்பிய ஒலிபரப்பு ஸ்தாபனம் அடுத்த வாரம் நடைபெற உள்ள பொதுக்குழுவில் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலின் பங்கேற்பை அதிகமான நாடுகள் எதிர்த்து வரும் நிலையில் ஐரோப்பிய ஒலிபரப்பு ஸ்தாபனத்திற்கு நிர்பந்தம் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு இஸ்ரேல் அணியினர் பங்கேற்றால் தங்கள் நாடு புறக்கணிக்கும் என தெரிவித்தனர். பெல்ஜியம், ஸ்வீடன், பின்லாந்து ஆகிய நாடுகள் இஸ்ரேல் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் இஸ்ரேல் அணியினர் பங்கேற்றால் நிகழ்ச்சியை புறக்கணிப்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் டிசம்பர் இறுதியில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர். காசாவில் அப்பாவி மக்களை கொன்றதை தவிர்த்து வேறு எதையும் இந்த போரில் இஸ்ரேல் சாதிக்கவில்லை. அதன் விளைவாக சர்வதேச புறக்கணிப்பிற்கு கடுமையாக ஆளாகியுள்ளது. இஸ்ரேல் கல்வி நிலையமுடனான தொடர்பு காரணமாக கௌரவ டாக்டர் பட்டத்தை வாங்க அயர்லாந்து நடிகை மறுத்துள்ளார். அயர்லாந்து நாட்டின் கால்வே பல்கலைக்கழகம் தனக்கு வழங்கிய கௌரவ டாக்டர் பட்டத்தை அந்நாட்டின் பிரபல நடிகை ஒல்பன் ஃபோரை நிராகரித்துள்ளார். இஸ்ரேலின் டெக்னியான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி நிறுவனத்துடன் இந்த பல்கலைக்கழகம் கொண்டுள்ள தொடர்புகள் காரணமாக இந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை நிராகரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பட்டம் தனக்கு அறிவிக்கப்பட்டதால் முதலில் சந்தோஷம் அடைந்தாலும் ஆழ்ந்த யோசனைக்கு பின் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் ராணுவ கவச வாகனங்கள், ட்ரோன்கள் மற்றும் புல்டோசர்கள் தயாரிப்பில் டெக்னியான் கல்வி நிறுவனத்திற்கு உள்ள தொடர்பு குறித்தும் அவர் பேசியுள்ளார். இஸ்ரேல் கல்வி நிறுவனத்துடன் கொண்டுள்ள தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்று கல்வியாளர்களும் மாணவர்களும் முன்வைத்த கோரிக்கையை பல்கலைக்கழகம் நிராகரித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேல் கல்வி நிலையமுடனான தொடர்புகளை துண்டிக்கும் பட்சத்தில் தனது கௌரவ டாக்டர் பட்டத்தை பெறுவதற்கு தயாராக உள்ளதாகவும் நடிகை தெரிவித்தார். இதற்கு முன்னர் இயக்குனர் மார்க்கோ ஹக்கின் மற்றும் பேராசிரியர் கர்பி மில்லர் ஆகியோரும் இதே காரணத்திற்காக கௌரவ டாக்டர் பட்டங்களை மறுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு எதிராக கல்வியாளர்கள் மற்றும் கலைஞர்கள் வெளிப்படுத்தும் எதிர்ப்பை இச்சம்பவம் மீண்டும் பறைசாற்றியுள்ளது. காசாவில் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் எழுத்தாளர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய எழுத்தாளர் தமர் ரபேல் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை நிகழ்த்தியதாக குறிப்பிட்டதற்காக சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்களையும் மிரட்டல்களையும் எதிர்கொண்டு வருகிறார். ஹிப்ரு மொழியில் எழுதும் பிரபல எழுத்தாளரான ரபேல் பிராங்க்ஃபர்ட் சர்வதேச புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்ட போது இக்கருத்தை வெளியிட்டார். உலகின் மிகப்பெரிய புத்தக கண்காட்சி பிராங்க்பர்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன் குறியீட்டை அணிந்து பாலஸ்தீன் தேசம் அமைக்கப்படுவதற்கான தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். அத்துடன் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையை நிகழ்த்தியது என்றும் தெளிவாக குறிப்பிட்டார். இதற்காக சமூக வலைதளங்களில் அவர் கடுமையான மிரட்டல்களை எதிர்கொண்டார். கொலை மிரட்டல்களும் பாலியல் வன்கொடுமை மிரட்டல்களும் இதில் அடங்கும். இதனைத் தொடர்ந்து தனது நிலைப்பாட்டை விளக்கி அவர் மீண்டும் ஒரு பதிவை பதிவிட்டார். அதில் தனக்கு விடுபட்ட அழைப்பை புறக்கணிப்பது இஸ்ரேலிய கலாச்சாரத்தை மறுப்பதாக அமையும். எனவேதான் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அதில் தவறேதும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதனைத் தொடர்ந்து மீண்டும் அவருக்கு மிரட்டல்கள் அதிகரித்தன. மிரட்டல்கள் அதிகரித்த போதும் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக உள்ளார். காசாவிற்கு ஆதரவாக உலகின் 13 நகரங்களில் பேரணி நடத்துவது என்று காசா ஆதரவு இயக்கம் முடிவு செய்துள்ளது. குளோபல் மூவ்மெண்ட் டு காசா என்ற இயக்கம் காசாவிற்கு ஆதரவாக உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 13 நகரங்களில் பேரணி நடத்துவது என்று தீர்மானித்துள்ளது. ஐரோப்பிய நகரங்களான பெர்லின், ரோம், பாரிஸ், பார்சிலோனா, மேட்ரிட், ஆஸ்லோ, வியன்னா, வார்சா, லக்சம்பர்க், தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுன், அமெரிக்காவின் வாஷிங்டன், மெக்சிகோவின் மெக்சிகோ நகரம் மற்றும் பிரேசிலின் சாப்லோ ஆகிய நகரங்களில் நவம்பர் 29 அன்று இந்த பேரணி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனுக்காக ஆதரவை வெளிப்படுத்தும் முகமாக நவம்பர் 29 பாலஸ்தீன் ஆதரவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலையில் மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் வழங்கும் ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கில் இப்பேரணி நடத்தப்படுவதாக அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி வரும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளை இந்த இயக்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை ரத்து செய்ய வேண்டும், இனப்படுகொலையில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஐரோப்பிய யூனியன் மற்றும் இஸ்ரேல் இடையிலான ஒப்பந்தங்களை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இயக்கம் முன்வைத்துள்ளது. பொதுமக்களை பாதுகாப்பது மற்றும் சர்வதேச சட்டங்களை கடைபிடிப்பது ஆகியவற்றில் வட அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்றும் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. காசாவில் நிவாரணப் பொருட்களை கொள்ளையடித்த கொள்ளையர்களுக்கு உதவி புரிந்த இஸ்ரேல் படையினர் காசா பகுதியில் ஒரு மாதத்திற்கும் மேலாக தங்கியிருந்த பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர் ஜான் பியர் பிலிவ் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் பங்கு கொண்டதற்கான மிக நம்பத்தகுந்த ஆதாரங்களை கண்டதாக கூறுகிறார். டிசம்பரில் காசாவுக்கு சென்ற அவர் அல் மவாசி கடற்கரை பகுதியில் ஒரு சர்வதேச மனிதநேய அமைப்பின் பாதுகாப்பில் தங்கியிருந்தார். அவரது அனுபவங்கள் A Historian in Gaza என்ற புத்தகமாக வெளியானது. பிவியின் கூற்றுப்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பலமுறை நிவாரணப் பொருட்களை பாதுகாக்கும் பாதுகாப்பு குழுவை தாக்கினர். இதன் காரணமாக கொள்ளையர்கள் பாலஸ்தீனியர்களுக்காக வந்த உணவுப் பொருட்களை அபகரித்தனர். ஐநா அமைப்புகளும் காசாவில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக எச்சரித்திருந்தன. அல் மவாசியில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் விவரிக்கிறார். ஒருமுறை நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற 66 லாரிகளுக்கு ஹமாஸ் மற்றும் உள்ளூர் குடும்பங்கள் பாதுகாப்பு வழங்கினர். ஆனால் அவற்றின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அந்த இரவில் சில 100 மீட்டர் தூரத்தில் இருந்த பிவியூ கொள்ளையர்களை ஆதரித்து இஸ்ரேல் குவாட்காப்டர்கள் செயல்பட்டன என்று கூறுகிறார். இத்தாக்குதலில் 2 உள்ளூர் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். 20 லாரிகள் கொள்ளையடிக்கப்பட்டன. நிவாரணப் பொருட்களை வாங்க சென்ற மக்கள் மீது இஸ்ரேல் படையினர் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தற்போது நிவாரணப் பொருட்களை கொள்ளையடிப்பதற்கும் இஸ்ரேலிய படையினர் ஒத்துழைப்பு வழங்கியதாக நேரடி காட்சிகள் தெரிவித்துள்ளன. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.
1, 2 அல்ல 196 விமானங்களை இழந்த இஸ்ரேல் அதிநவீன ஆளில்லா விமானங்களையும் பறிகொடுத்த நெதன்யாகு. புதிய வீடியோ ஆதாரங்களை வெளியிட்ட ஈரான் தொலைக்காட்சி. பதற்றங்களுக்கு நடுவே மாபெரும் வலிமை பெறும் ஈரானின் கடற்படை. மிதக்கும் கடற்படை தளம், ராட்சச போர்க்கப்பல், ஈரானின் கடற்படையின் புதிய வரவுகள். இஸ்ரேலிய படைகளை விரட்டியடித்த சிரியாவின் மழைவாழ் மக்கள். ஏமன் ஹவுதி படைகள் பாராட்டு. அத்துமீறல்களை எதிர்கொள்ள இதுவே சரியான வழி என புகழாரம். கமாண்டர் படுகொலைக்கு தகுந்த நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும். ஹெஸ்புல்லா பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. யூரோவிஷன் இசை நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பங்கேற்க பலத்த எதிர்ப்பு. அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பை பதிவு செய்த ஐஸ்லாந்து. 10க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு கடும் எதிர்ப்பு. இஸ்ரேலுடன் தொடர்புடைய அயர்லாந்து பல்கலைக்கழகத்திற்கு கடும் எதிர்ப்பு. பட்டம் வாங்க மறுத்து நெத்தியடி கொடுத்த பிரபல நடிகை. நடிகையின் துணிச்சல் செய்கைக்கு குவியும் பாராட்டுகள். காசாவில் இனப்படுகொலை நடந்தது உண்மை. உலகிற்கு உரக்கச் சொன்ன இஸ்ரேல் எழுத்தாளர். நெதன்யாகு நிர்வாகம் கடும் மிரட்டல்.